பூஜை அறை எப்பவுமே வந்து நீட்டா வச்சுக்கோங்க. பழைய பூக்கள்லாம் வந்து காய்ந்து போய் அப்படியே இருக்க மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. அது வந்து எதிர்மறையான ஆற்றலை வந்து உருவாக்கிடும். நம்ம வீட்ல நமக்கே தெரியாம சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பெரிய பிரச்சனையும் வரும். ஸோ அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு நம்மளுக்கே தெரியாது. அது வந்து நம்மளாலேயே கூட இருக்கலாம். அதாவது நம்ம வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கல, இல்ல பூஜை அறையை வந்து இந்த மாதிரி டஞ்சனா வச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் வச்சு வைக்காதீங்க. எதிர்மறை ஆற்றல்லாம் வரக்கூடாது, கண் திருஷ்டி வரக்கூடாது. வீட்ல வந்து எப்பவுமே ஒரு அமைதியான, ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து பூஜை அறையெல்லாம் வந்து எப்பவுமே வந்து கோவில் போல வச்சுக்கணும். பூஜை அறைய நீட்டா வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து வழிபடுறது ரொம்பவே நல்லது. அதுக்குன்னு நான் வந்து கம்பல் பண்ணல. உங்களுடைய விருப்பம் அது. அவங்கவங்க பூஜை அறையில அவங்கவங்க எப்படி வழிபடுவீங்களோ, அவங்கவங்க வழக்கத்துக்கு ஏத்த மாரி அப்படி வந்து வழிபடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப விசேஷமும் கூட. நம்ம ஹேப்பியா இருக்கணும். செல்வம், செழிப்பு, சகல சௌபாக்கியங்களும் நம்மளுக்கு கிடைக்கணும். லட்சுமி தேவி குடிக்கொள்வாள். நம்ம வீட்ல மகாலட்சுமி தேவி வரணும் அப்படின்னா, இதெல்லாம் நீங்க வந்து